தாத்தா காவிரியாற்றங்கரை கருவூரார் அவர்கள் சாதனையில் ஒரு சாதனை என்னென்னா அந்த 12 திருமுறைகள் எல்லாத்தையுமே ராஜராஜ சோழர் மூலமாக எடுத்து கொடுத்தது. 7 சோழ பேரரசர்கள் 9 பேரை தாத்தா காவிரியாற்றங்கரை கருவூரார் அவர்கள் தான் உருவாக்கியிருக்கிறாங்க. ராஜராஜ சோழன் காலத்தில் அந்த 12 திருமுறையை கொண்டு வரணுங்கிற காரணம் என்ன? அதுக்கு முந்தையே கொண்டு வந்திருக்கலாம், எப்போவோ கொண்டு வந்திருக்கலாம், ஆனால் கொண்டு வரல. ஏன்னா ராஜராஜ சோழன் காலத்தில் தான் அந்த 12 திருமுறைகள் எல்லாம் எடுத்து கொண்டு வரும் பொழுது அதில் 12 திருமுறைகளை பாடினவங்க எல்லாருமே என்னென்னா கடவுளை பார்த்தவர்கள் பாடிய பாடல்கள், அவர்களே ஏராளமான அற்புதங்களை நிகழ்த்திய பாடல்கள். திருஞான சம்பந்தர்னா ஏராளமான அற்புதங்களை நிகழ்த்தி வைத்திருக்கிறார். முதலை வாயிலிருந்து சிறு குழந்தையை மீட்டதிலிருந்து அப்பர் பெருமான் வந்து கற்றூநீர் பூட்டியோர் கடலினீர் பாய்ச்சியும் நற்றுணையாவது நமச்சிவாயமேன்னு பாடிட்டு மாசில் வீணையும் மாலை மதியமும் போன்று வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் போன்று இருக்கிறாரு. சுண்ணாம்பு காயலை விலை வச்சு இப்படி அற்புதங்கள் செஞ்சு நரியை நரியாக்குது இதெல்லாம் மாணிக்கவாசகர். இவ்வளவு அற்புதங்களை செய்தவர்களும் கடவுளை பார்த்தவர்கள் எழுதப்பட்ட நூல்கிறதுனால அதை வெளியே கொண்டு வர்றாங்க. எதற்காக வருதுன்னா அந்த கோயில் கட்டி முடிச்சாச்சு, அமைப்பு எல்லாமே சித்தர் கருவூரார் அவர்கள் உருவாக்கி விட்டார்கள். உருவாக்கின பிறகு அந்த குடமுழுக்கு நடத்தணும். தாத்தா காவிரியாற்றங்கரை கருவூரார் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கோயிலில் முழுக்க தமிழ் வழியில் தான் பூசைகள் நடக்க வேண்டும். தமிழர்கள் மட்டும்தான் கோயில் கருவறை ஊழியர்கள்ங்கிறவங்களே 48 வகையில் இருக்கிறாங்க. கருவறைக்கு உள்ளேருந்து வேலை செய்கிறவங்க, வெளியேருந்து வேலை செய்கிறவங்க, இந்த அருள் வழங்குபவர்கள், அருள் பூசாரியாக இருக்கக்கூடியவர், இப்படி 48 வகையில் இருக்கிறாங்க. கோயிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு 48 வகையான பணியாளர்கள் இருக்கின்றனர். இவர்கள் எல்லோருமே தமிழர்களாகத்தான் இருக்க வேண்டும், தமிழ் மொழியில் தான் பூசை நடக்கணும் அப்படிங்கிறார்.